நான் என் வண்டியில தான் வருவேன். நான் என்ன நான் ஓடல இல்ல நான் ஓடல நான் வண்டியில வரேன். நான் வர மாட்டேன். நான் வரேங்க. நான் என் வண்டியில அது எப்படிங்க கைது செய்து உங்க வண்டியில கூட்டிட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் தப்பு பண்ணல. அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்ன தப்புமே இல்லாம எதுக்கு சார் நான் வரணும்? எல்லா டாக்குமெண்ட்ஸும் நியாயமா உங்களுக்கு கொடுத்தாச்சு சார். அதுக்கு மேல எதுக்கு சார் என்ன கொண்டு வர சொல்றீங்க? உங்களுக்கு திமுக சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய நிரபராதிகளான எங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு ஆதாரம் நீங்க சித்தனல் டிவி சேனல் இருக்கு சொல்ல முடியுமா சார்? போலீஸர் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர்ஸ் நீங்க இவ்வளவு நேரம் நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. சத்தியமா இதுல அநியாயம் இருக்கு. ஒரு சின்ன ஆவணம் கூட நான் பணம் எடுத்ததுக்கோ ஸ்நேகனோட பணம் எடுத்ததுக்கோ எதுவுமே இல்லைங்க. இவ்வளவு நேரம் ஆதாரத்தை கொடுத்தாச்சு, எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு எந்த ஒரு கவரும் பண்ணாலும் என்ன இப்ப வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவங்க விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க? எனக்கு புரியல. எல்லாத்தையுமே ஆல்ரெடி இந்த கேஸ் வரும்போதே எல்லாவித ஆவணங்களையும் மீடியா முன்னாடி நான் கொடுத்துட்டேங்க. என்னங்க என்ன நியாயம் இருக்கு? என்ன நியாயம் இருக்கு சார்? என்ன நியாயம் இருக்கு? நீங்களே இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறீங்க. என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்ததுங்களா? ஒரு சின்ன விஷயம். நான் வரேன் சார். நான் ஸ்டேஷனுக்கு நான் வரேன். நான் என்னோட வண்டியில நான் வரேன். நான் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு தப்பு பண்ணல. நான் என்னோட வண்டியில நான் வரேன். இல்ல நான் கோஆபரேட் பண்றேன். நான் என்னோட வண்டியில வர மாட்டேன். நான் என் வண்டியில தான் வருவேன். இங்கே நில்லுங்க. நான் என் வண்டியில தான் வருவேன். இல்ல நான் என் வண்டியில தான் வருவேன். நான் என்ன நான் ஓடல இல்ல நான் ஓடல வரேன். வண்டியில போலாம். எங்க தப்பு செய்தவங்களை எல்லாம் போய் புடிங்க. அதை விட்டுட்டு எந்த விதமான ஆதாரமுமே இல்லாம அப்பாவிகளை எங்க கைது செய்து போறீங்க? இந்த வழியில தான் நீங்க வந்து திமுகவுக்கு நியாயமா நடந்துக்கிற மாதிரி காட்டிக்கணுமா? சரி வாங்க. நான் வரமாட்டேன். நான் வரேங்க. அதை எப்படிங்க கைது செய்து உங்க வண்டியில கூட்டிட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் தப்பு பண்ணல. அதுக்கு வேற ஆளை பாருங்க. உங்க என் வண்டியில தானே வருவேன். நான் வரேன். அதுதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்க ஏறிக்கோங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்க வாங்க, என் கூட வண்டியில வாங்க. வேகம் அறக்கட்டளை சார்பில் நடந்த ஒரு விசாரணை இந்த V5 திருமங்கலத்தை இதுவரைக்கும் நடத்தலங்க. ஒரு வாட்டி கூட கூப்பிடலங்க. நானும் நீதிமன்றத்திலையும் போட்டு பார்த்தாச்சு. பயாசா நடந்துக்கிறாங்க. நாங்க எங்க போறது? நாங்க தமிழகத்தில் இருக்க வேண்டாமா? எங்களுக்கு நியாயம் இல்லையா? எந்த தவறும் பண்ணாம ஒரு சிங்கிள் ரூபி யாருக்கிட்ட இருந்தாச்சும் நான் வாங்கி இருந்தேன்னா பரவாயில்லைங்க. தப்பு பண்ணாம எங்களை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணணும். விசாரணை பண்ணதுல என்ன இருக்கு சார்? ஆல்ரெடி கமிஷனர் ஆபீஸ்ல பேசும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுல விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பிரைமா ஃபேசி இட்செல்ஃப் ஒண்ணுமே இல்ல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப போலீஸ் வந்து இவ்வளவு நேரம் ஆவணங்களை எடுத்து எதுவுமே இல்லன்னு ஏசி சாரே சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து செக் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லைன்ற போது இப்ப திமுகவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றதுக்காக என்னை இப்ப கூட்டிட்டு போறாங்களாங்க. என்னங்க நாங்க இருக்க வேண்டாமா? நாங்க ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்தது தப்பா?